புத்ராஜயாவில் அன்வார் மோடி சந்திப்பு 11 MOU ஒப்பந்தங்கள் கையெழுத்து. பத்துமலைக்கு மேலும் ஒரு சிறப்பு, அழகிய அருங்காட்சியகம் திறப்பு. பொறுமை இழக்கும் முஹிடின், விரைவிலேயே அம்சா நீக்கப்படலாம். 100 ரிங்கெட் சாரா உதவி திட்டம் நாளை தொடக்கம். இந்த முறை அனைத்தும் தயார், ஃபாமி உத்தரவாதம். 6 வயது குழந்தைகளை முதலாம் ஆண்டில் சேர்க்க கல்வி அமைச்சர் முழு தயார் நிலையில் உள்ளது. புத்ராஜயாவில் நடைபெற்ற இருதரப்பு சந்திப்பில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இரு நாடுகளுக்கிடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் முக்கிய அறிவிப்புகளை கூட்டாக வெளியிட்டுள்ளனர். 1957 ஆண்டு முதல் நீடித்து வரும் உறவுகள் 2024 முழுமையான வியூக ஒத்துழைப்பு நிலைக்கு உயர்த்தப்பட்டதை நினைவு கூர்ந்த அன்வார், வரலாற்று பிணைப்புகள், மக்களுக்குமான தொடர்புகள் மற்றும் விரிவடைந்து வரும் பொருளாதார ஒத்துழைப்பை வலியுறுத்தினார். हम मैरीटाइम नेबर्स हैं. सदियों से हमारे लोगों के बीच गहरे और आत्मीय रिश्ते रहे हैं. आज मलेशिया भारतीय मूल की आबादी वाला दुनिया का दूसरा सबसे बड़ा देश है. हमारी सभ्यताएं, साझा सांस्कृतिक विरासत और लोकतांत्रिक मूल्यों से जुड़ी हुई है. फ्रेंड्स, पिछले कुछ वर्षों में हमारे संबंधों ने एक नई रफ्तार पकड़ी है और इसमें मेरे मित्र प्रधानमंत्री अनवर इब्राहिम का विशेष योगदान है. हमारे बीच एनर्जी, इंफ्रास्ट्रक्चर और मैन्युफैक्चरिंग में सहयोग बहुत मजबूत हुआ है. डिजिटल इकोनॉमी, बायोटेक और आईटी में आपसी इन्वेस्टमेंट बढ़ा है. टूरिज्म और पीपल टू पीपल टाइज भी गहरे हुए हैं. வணிகம், முதலீடு, செமிகண்டக்டர்ஸ், டிஜிட்டல் பொருளாதாரம், உள்ளூர் நாணயத்தில் வர்த்தகம், இணைப்பு, ஆற்றல், விவசாயம், உணவு பாதுகாப்பு, தற்காப்பு, கல்வி, தீவெட் தொழில்நுட்ப கல்வி, திருவள்ளுவர் மையம், சுகாதாரம், சுற்றுலா, கலாச்சாரம் உள்ளிட்ட பல துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். We'll continue to deepen collaboration in all fields: trade and investment, semiconductor, digital economy, trade in local currency, connectivity, energy, agriculture, food security, defense, education security, TVET, including through Walua Center at the University of Malaya, healthcare, tourism, culture, and people to people. It is really comprehensive, and we believe that we can advance this and execute in a speedy manner with the commitment of our both governments, both foreign ministers. And we have seen also the exchanges of 11 documents, including MOUs, in an exchange of letters, which extended beyond normal bilateral arrangements, because we have covered even peacekeeping cooperation on semiconductor, healthcare, and security cooperation. முக்கியமாக அமைதி காப்பு நடவடிக்கைகள், செமிகண்டக்டர், சுகாதாரம், தற்காப்பு உள்ளிட்ட துறைகளை உள்ளடக்கிய 11 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. 2025 இரு நாடுகளுக்கிடையேயான வர்த்தகம் 18.59 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்த நிலையில் அதை மேலும் விரிவுபடுத்த இணக்கம் காணப்பட்டது. மலேசிய ரிங்கீட் மற்றும் இந்திய ரூபாயை பயன்படுத்தி இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தமும் எட்டப்பட்டது.
கல்வித்துறையில் இந்தியாவின் முன்னணி கல்வி நிறுவனங்களை பாராட்டிய அன்வார், ஏராளமான மலேசிய மாணவர்கள் இந்தியாவில் மேற்கல்வி பெறும் வாய்ப்புகளை விரிவுபடுத்த விருப்பம் தெரிவித்தார். சுற்றுலா மற்றும் தொடர்பை வலுப்படுத்த விசா சலுகைகள் மற்றும் விமான சேவைகளை அதிகரிக்கவும் இரு நாடுகளும் ஆர்வம் காட்டியுள்ளன. உலகளாவிய அமைதி முயற்சிகளில் யுக்ரைன், ரஷ்யா, மத்திய கிழக்கு, குறிப்பாக காசா பிரச்சினையில் பிரதமர் மோடியின் உறுதியான பங்களிப்பையும் அன்வார் பாராட்டினார். நல்லிணக்கத்தின் அடையாளமாக சபா கோத்தா கினாபாலுவில் புதிய தூதரகத்தை திறக்கும் புதுடெல்லியின் முடிவுக்கும் மலேசியா உடனடியாக ஆதரவு தெரிவித்தது. முன்னதாக புத்ராஜயாவில் மோடிக்கு சடங்குபூர்வ வரவேற்பும் அளிக்கப்பட்டது. பின்னர் மலேசிய இந்திய உறவை வலுப்படுத்தும் புதிய அத்தியாயம் என கூறி பிரதமர் அன்வார் மோடிக்கு தடபுடலாக விருந்தளித்தார். ஃப்ரெண்ட்ஷிப் appetizers அல்லது நட்புணர்வு பரிமாறல் என்ற தலைப்பில் நடந்த விருந்தில் சிறுதானிய அடிப்படையில் இந்தியா மற்றும் தென்கிழக்காசிய சுவைகளை இணைத்து ஆரோக்கியமான உணவுகள் பரிமாறப்பட்டன. 2 நாள் மலேசிய பயணமாக வந்துள்ள மோடி இன்று அதனை முடித்துக்கொண்டு நாடு திரும்புகிறார். பெர்சாத்து கட்சியில் உட்பூசல் வெடித்துள்ள நிலையில் அதன் துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ அம்சா ஜைனுடின் விரைவிலேயே கட்சியிலிருந்து நீக்கப்படலாம் என பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. அம்சாவின் செயல்பாடுகளினால் முஹிடின் பொறுமை இழந்திருப்பதாகவும் அவரின் நீக்கமே அனைத்திற்கும் தீர்வாக இருக்கும் என்றும் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் கூறின. முஹிடின் தலைமைத்துவத்திற்கு எதிராக தொகுதி தலைவர்கள் உட்பட கட்சிக்குள் பலர் தொடர் தாக்குதல்களை தொடுத்து வருகின்றனர். இந்த சமயத்தில் தலைவருக்கு விசுவாசமாகவும் அவரை தற்காக்க வேண்டிய முதல் ஆளாக இருக்க வேண்டியவருமான அம்சா மௌனம் காத்து வருகிறார். இதனால் முஹிடினுக்கு எதிராக கட்சியினரை தூண்டி விடுவதே அம்சாதான் என்ற சந்தேகம் நாளுக்கு நாள் வலுத்து வருகிறது. எனவே துணை தலைவரை புல்லுருவியாக இருக்க அனுமதிக்க கூடாது என அண்மையில் முஹிடினுடன் கலந்துரையாடலில் கலந்து கொண்ட பெர்சாத்து தலைவர்கள் பலர் கருத்து தெரிவித்தனர். அம்சாவையும் பின்னால் இருந்து அவர் இயக்குவதாக கூறப்படும் எஞ்சிய பெர்சாத்து தலைவர்களையும் களையெடுத்துவிட்டு கட்சியை மீண்டும் தனது முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதே முஹிடினின் திட்டம் என கூறப்படுகிறது. நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக உள்ள அம்சா அப்படி உண்மையிலேயே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டால் பெர்சாத்து உட்பூசல் முடிவுக்கு வருமா, அல்லது அக்கட்சியிலும் பரிகாத்தா நேஷனல் கூட்டணியிலும் புதிய பிரச்சனை வெடிக்குமா என்பதே பார்வையாளர்களின் கவனமாக உள்ளது. பூஜை மேடை தயாரிப்பில் 10 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த தாமரை பூஜை மேடைகள் நிறுவனம். நம் தேவைக்கேற்ப அனைத்தும் கிடைக்கும் ஒரே இடம் தாமரை பூஜை மேடைகள். நம்பகமானது, தரத்தில் உயர்ந்தது. சைபஜயா யூனிவர்சிட்டியின் என் MBA பயணம் எனக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. இந்த பாடத்திட்டத்தின் நெகிழ்வுத்தன்மை எனக்கு வேலை மற்றும் படிப்பை சமநிலைப்பட உதவியது. அன்பான விரிவுரையாளர்கள் மற்றும் நடை அடிப்படையான கற்றல் என்னை நிஜ வாழ்க்கை சவால்களுக்கு தயார்படுத்தியது. நான் கற்றதை நேரடியாக என் தொழிலில் பயன்படுத்த முடிந்தது. சட்டவிரோதமாக கட்டப்பட்டதாக கூறப்படும் வழிபாட்டு தலங்களுக்கு எதிராக கோலாலம்பூர் சோகோவில் பேரணி நடத்த முயன்று தோல்வி கண்ட சர்ச்சைக்குரிய சமய சொற்பொழிவாளர் ஜம்ரி வினோத் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட உள்ளார். இணை ஏற்பாட்டாளரான தாமிம் டாரி அப்துல் ராசாக் விசாரணைக்கு தடுத்து வைக்க நீதிமன்றத்திடம் விண்ணப்பிக்கப்படும் என கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ஃபாடில் மர்சோஸ் தெரிவித்தார். இருவரும் தற்போது டாங்வாங்கி போலீஸ் தலைமையகத்தில் வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு எதிராக தேச நிந்தனை சட்டம், குற்றவியல் சட்டம் மற்றும் தொடர்பு பல்லூடக சட்டத்தின் கீழ் விசாரணை நடைபெறுகிறது. முன்னதாக போலீசாரின் தடையையும் மீறி நேற்றிரவு சோகோ அருகே கூட முயன்றதன் பேரில் 4 பெண்கள் உட்பட மொத்தம் 19 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 17 பேர் வாக்குமூலம் அளித்த பின் விடுவிக்கப்பட்டனர். பேரணி தொடங்குவதற்கு முன்பே 131 போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டதால் அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இறங்கினர். இதனால் பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. என்றாலும் திட்டமிட்டபடி கூடுவோம் என ஜம்ரி சவால் விட்ட நிலையில் அப்பேரணி ஆதரவில்லாமல் பிசுபிசுத்து போனது. ஜோர் சிங்கப்பூர் மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிக் இந்தியாவோடு இணைந்து வழங்கும் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ பிரம்மாண்டமான தொடக்கம், கோலாகலமான கொண்டாட்டம், புத்தம் புதிய லேட்டஸ்ட் டிசைன்கள் வந்து குவிந்திருக்கும். அனைத்தும் நீங்கள் ஷாப்பிங் செய்ய பஞ்சாபி சூட்ஸ், சாரீஸ், குர்தா, குர்தீஸ், புத்திக் கலெக்ஷன் என அனைத்தும் உண்டு. வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட், ஒவ்வொரு நாளும் உங்கள் ஃபேவரட் ஆர்டிஸ்ட். இவை அனைத்தும் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோபார்வில் 13 22 பிப்ரவரி. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.
பத்துமலைக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய அழகிய அருங்காட்சியகம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. புதிய மண்டபத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள அந்த கண்கவர் அருங்காட்சியகத்தை கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ நடராஜா நேற்று அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார். பத்துமலையின் வரலாறு, வளர்ச்சி, வசதி, கட்டமைப்பு, நிர்வாகம், சிறப்புகள் என அனைத்தையும் திரை வடிவிலான இந்த அருங்காட்சியகம் தன்னகத்தை கொண்டுள்ளது. கிராப்ஸ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் சந்திரயான் பெர்ஹாட் மேம்படுத்தியுள்ள இந்த அருங்காட்சியகம் தமக்கு பழைய நினைவலைகளை கண்முன் கொண்டு வந்ததாக தான் ஸ்ரீ நடராஜா வணக்கம் மலேசியாவிடம் கூறினார். நம்முடைய தேவஸ்தானத்தினுடைய வரலாறு, பத்துமலை அமைந்த வரலாறு, இந்த பத்துமலைக்கு எப்படி தமிழர்கள் வந்தார்கள், அதிலிருந்து என்னென்ன நடைபெற்றது, என்னென்ன பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தொகுத்து நமக்கு திரு கோவிந்த் அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள். அவருக்கு தான் இதை நடத்துவதற்கு தேவஸ்தானத்தின் தலைவர் என்ற முறையில் அனுமதி கொடுத்திருக்கின்றேன். அந்த அனுமதியை ஏற்று சிவகுமார் அவர்களும் கோவிந்த் அவர்களும் மற்றும் பலரும் சேர்ந்து இந்த ஒரு நல்ல அருங்காட்சியகத்தை அமைத்திருக்கின்றார்கள். இது ஒரு முதல் படிதான். இதன் பிறகு நிறைய நிகழ்ச்சிகள்லாம் இதில் சேர்ப்பேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இது பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கின்றது. பல நினைவாலயங்களெல்லாம் நான் பார்த்தேன். 1968 இந்த ஆலயத்திற்கு டிசம்பர் மாதம் உள்ளே உறுப்பினராக வந்தேன். 69 தான் நாங்கள் சிமெண்ட் போட்டோம். அப்பொழுது நான் முழுமையாகவே என்னை ஈடுபடுத்தி கொண்டு ஒவ்வொரு மாலையில்தான் அந்த நிகழ்வு நடைபெறும். அப்படி சிமெண்ட் எல்லாம் மேலே ஏற்றி அந்த மேல் குகையில் இருக்கின்ற அனைத்துக்கும் சிமெண்ட் போட்டோம். இன்று அதையெல்லாம் மாற்றப்பெற்று உருமாற்றம் பெற்று பத்துமலை அன்று பார்த்த பத்துமலை இல்லை, இன்று நீங்கள் பார்க்கின்ற பத்துமலை எவ்வளோ உலகத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக விளங்குகின்றது. நான் ஒவ்வொரு ஆண்டும் ஒன்றே எதையாவது செய்து கொண்டிருப்பேன். அந்த வகையில் இயற்கையாக இன்று எனக்கு அமைந்தது இந்த அருங்காட்சியகத்தினுடைய திறப்பு. இந்த சமய அருங்காட்சியகத்தை அமைக்கும் சவால் மற்றும் அது அமைந்த விதம் குறித்து கிராப்ஸ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் கோவிந்தராஜ் செல்வம் விளக்கினார். பத்திகேஃப் இமர்சிவ் சென்டரை லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன அப்படின்னா, இதில் பத்திகேஃபோட வரலாறு, அதாவது ஆரம்ப காலத்திலேருந்து இப்போ 2026 வரைக்கும் பத்திகேஃப் எப்படி உருவானது, அதுக்கான கதை எல்லாத்தையும் ஏஐ தொழில்நுட்பம் மூலயமா இமர்சிவ் ஸ்க்ரீன்கள் மூலயமா மக்களோட பார்வைக்கு கொண்டு வந்திருக்கோம். இது வந்து தினமும் வந்து காலையில் 9:30 மணிலேருந்து நைட் 7:30 மணி வரைக்கும் செயல்படும். இது எங்கே இருக்குது அப்படின்னா பத்திகேஃப் கல்ச்சுரல் காம்ப்ளெக்ஸில் நெக்ஸ்ட் டு கலாச்சார மையம், அங்கே தான் நம்ம சென்டர் இருக்குது. ஸோ அதே மாதிரி நாங்கள் பள்ளி குழந்தைகள் அனைவர்களுக்கும் வந்து இலவசமாக இதை ஷோ ரன் பண்ணுறதுக்கும் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து எங்களை நிர்வாகத்தை கான்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஸ்லாட் அலோகேட் பண்ணிடுவோம். நீங்கள் வந்து உங்களோட பிள்ளைகளை அழைச்சிட்டு வந்து நீங்கள் அந்த ஷோ ரன் பண்ணி காட்டலாம் எல்லாமே. ஸோ எங்களோட அடுத்த கட்டமாக இந்த மியூசியமை வந்து லைக் நம்மளோட மாரியம்மன் தேவஸ்தானத்தோட கதைகள், தைப்பூச கதைகள், இந்த மாதிரியான ரிலீஜியஸ் கதைகள் அனைத்தையும் இந்த இமர்சிவ் ஸ்க்ரீனில் ரன் பண்ணி மக்களோட பார்வைக்கு கொண்டு செல்கிறது தான் எங்களோட நோக்கம். ஒரே சமயத்தில் வந்து 55 பேர் வந்து உட்காரக்கூடிய அளவுக்கு நம்ம வசதி செஞ்சு வச்சுருக்கோம். இதை வந்து ஏன்னா இது இமர்சிவ் ரூம் கர்வாக இருக்கும், அதனால் வந்து நேரடியாக சீட் போட்டு உட்கார முடியாது. ஸோ சீட்டிங் வந்து கொஞ்சம் க்ராஸாக அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணோம். அதனால் 55 பேர் முழுமையாக உட்காந்து இதை ரசிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். சிறார்களுக்கு 9 வெள்ளியும் பெரியவர்களுக்கு 13 வெள்ளியும் நுழைவு கட்டணமாக விதிக்கப்படுகிறது. 5 வயதுக்கு கீழ்ப்பட்ட குழந்தைகளுக்கு நுழைவு இலவசம் என கோவிந்தராஜ் சொன்னார். இதனிடையே பத்துமலையில் இன்னும் 2-3 பெரிய மேம்பாட்டு திட்டங்களே எஞ்சியுள்ளன. அவற்றை நிறைவேற்றுவதே தமது கனவு என கூறிய நடராஜா, நடப்பில் உள்ள பல்நோக்கு மண்டபத்தை உடைக்கும் வேலைகள் இன்னும் 1 மாதத்தில் தொடங்கவிருப்பதாக சொன்னார். அடுத்து பத்துமலையில் நூல் நிலையத்தை திறக்கும் திட்டம் இருப்பதையும் அவர் வெளிப்படுத்தினார். அடுத்து நம்முடைய பெரிய திறப்பு விழா நம்முடைய இந்த நாட்டிலே, அதுவும் பத்துமலையிலே அமைந்துள்ள நூல் நிலையம். அந்த நூல் நிலையம் என்பது விற்பனைக்கு மாத்திரமல்ல, நம்முடைய மலேசியா நாட்டிலே இருக்கக்கூடிய பல இந்திய மாணவர்கள், தமிழ் மாணவர்கள் வந்து அமர்ந்து இருந்து படித்துவிட்டு போகலாம். இப்பொழுது இருக்கின்ற புஸ்தகம் தமிழில் இருந்தாலும் இப்பொழுது ஆங்கிலத்திலே பல நாவல்கள், பல நூல்கள், சிறு குழந்தைகளுக்கான நூல்களெல்லாம் தெரிவிக்கவிருக்கின்றேன். பெரிய நூல் நிலையமாக கட்டப்பட்டிருக்கின்றது. அது முடிந்ததும் எங்களுடைய கனவு
எஸ்கலேட்டர் மற்றும் இந்த பலநோக்கு கூட்டுறது பலநோக்கு மண்டபம் அது பலநோக்கு இப்பொழுது இருக்கின்ற தேவான் இன்னும் ஒரு மாதத்தில் உடைக்கப்பட்டு இடிக்கப்பட்டு சுத்தமாக அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு அந்த வேலைகளையும் நாம் இந்த வருடம் ஆரம்பித்து விடுவோம். எல்லாம் அமைந்த பிறகு அதுவே என்னுடைய முழு கனவு. இவ்வேளையில் விரைவிலேயே பத்துமலையில் மாபெரும் ஒருநாள் சமய மாநாடு நடத்தப்பட உள்ளது. நாடளாவிய நிலையில் அரசியல் தலைவர்கள், இந்து அமைப்புகள் ஆகியோர் அதில் பங்கேற்க அழைக்கப்படுவர் என நடராஜா சொன்னார். பத்துமலை வெறும் முருகன் திருத்தலமாக இல்லாமல் சமய, சமூக, கலாச்சார, பண்பாட்டு வளர்ப்பு மையமாகவும் நாளுக்கு நாள் உருமாற்றம் கண்டு வருவது பாராட்டுதலை பெறுகிறது. Colors of India பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ தாசி சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் 13 பிப்ரவரி தொடங்கி 22 பிப்ரவரி வரை உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள், பூஜை மேடைகள், உணவு திருவிழா என களை கட்ட போகுது. குடும்பத்தோட வாங்க, மகிழ்ச்சியா போவீங்க. 80% விழுக்காடும் காத்துக்கிட்டு இருக்கு. மறந்துடாதீங்க, சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ இவ்வாண்டின் மாபெரும் எக்ஸ்போ. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். சமையலுக்கு நேரம் இல்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். 18 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து மலேசியர்களும் மைகார்ட் அட்டை வாயிலாக அத்தியாவசிய பொருட்களை வாங்க வகை செய்யும் 100 ரிங்கிட் சாரா உதவி திட்டம் நாளை தொடங்குகிறது. மலேசியர்களுக்கு நன்றி கூறும் விதமாக அரசாங்கம் 2வது முறையாக இந்த உதவியை வழங்குகிறது. கடந்த ஆண்டு முதன்முறையாக இது வழங்கப்பட்ட போது தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டதாக ஏராளமான புகார்கள் கிடைக்கப்பெற்றன. அவற்றை கருத்தில் கொண்டு இம்முறை அனைத்தும் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபட்சில் கூறினார். சாரா உதவி பெறுநரை நிர்வகிக்கும் மைகாசை தரவு தளம் உட்பட டிஜிட்டல் தளங்களின் ஒருங்கிணைப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளதால் இம்முறை தாமதம் ஏற்படாது. முந்தைய அனுபவங்களில் இருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் இந்த முறை திட்டத்தை மேலும் எளிதாக்கும் என ஒற்றுமை அரசாங்கத்தின் பேச்சாளருமான அவர் சொன்னார். குறைந்த வருமான குடும்பங்களின் சுமையை குறைக்கும் நோக்கில் அந்தந்த தகுதி பிரிவுக்கு ஏற்ப மாதந்தோறும் சாரா உதவி வழங்கப்படும் நிலையில் மலேசியர்களுக்கு நன்றி கூறும் விதமாக ஒன் ஆஃப் முறையில் இந்த 100 ரிங்கிட் உதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. 6 வயது குழந்தைகளை அடுத்த ஆண்டு முதல் வகுப்பில் சேர்ப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முடிவடைந்து விட்டதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. மாணவர்கள் எளிதாக ஆரம்ப கல்வியை தொடங்குவதற்காக டிஜிட்டல் பதிவு முறை, பள்ளி வசதிகள் மற்றும் ஆசிரியர் எண்ணிக்கை அனைத்தும் தயாராக உள்ளன. ஏற்கனவே தாம் மக்களவையில் கூறியது போல உச்சக்கட்ட தயார் நிலையோடு இக்கொள்கை அமலுக்கு வரும் என அமைச்சர் ஃபட்லினா சீடே கூறினார். இணையம் வாயிலான பதிவு பிப்ரவரி 15ஆம் தேதி தொடங்கவிருக்கும் நிலையில் தொடக்க கட்ட தகவல்களின்படி நகர்ப்புறங்களில் பெற்றோர்கள் அதிகம் ஆர்வம் காட்டுவதால் மாணவர் சேர்க்கை பெருமளவில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தற்போதுள்ள வசதிகளை அடையாளம் காண்பது, வகுப்பு கொள்ளளவை அதிகரிப்பது மற்றும் அதிக மாணவர்களின் வருகையை பெறுமென எதிர்பார்க்கப்படும் பள்ளிகளை மேம்படுத்துவது உள்ளிட்ட பணிகளில் அமைச்சு முழு கவனம் செலுத்தி வருகிறது. தரமான கல்வியை அனைவருக்கும் சமமாக வழங்குவதை மடானி அரசாங்கத்தின் கடப்பாடு என ஃபட்லினா கூறினார். அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. Z Black 3-in-1 ஊதுபத்தி, அசல் 3-in-1 ஊதுபத்தி. பிரார்த்தனை கைகூடும்.